அனைவருக்கும் வணக்கம். ஜிடி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ தினந்தோறும் சமையலுக்கு கடையில் போய் நம்ம கீரை வாங்கிட்டு வருவோம். அரைக்கீரையாக இருக்கட்டும், தண்டு கீரையாக இருக்கட்டும், அல்லது பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கட்டும். கீரைகள் வாங்கி நம்ம சுத்தம் பண்ணி சமையல் பண்ணுவது வழக்கம். அப்படி இந்த பொன்னாங்கண்ணி கீரை வாங்கும்போது அந்த கீரையை நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை எல்லாம் நம்ம எடுத்துறோம். அந்த தண்டுகளை, அந்த கிளைகள், அந்த காம்புகளை நம்ம கீழே போட்டுருவோம், குப்பையில் போட்டுருவோம். ஆனால் அப்படி போடாமல் அதை மீண்டும் நாம் பயன்படுத்துவதற்கான ஒரு டிப்ஸை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இலைகளை நம்ம எடுத்து சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். அந்த மீதம் உள்ள அந்த காம்புகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கீழே போட்டுறாமல் அதை எடுத்து நம்ம வீட்டில் தொட்டியில் செடிகள் எல்லாம் வைப்போம் இல்லையா, அது போல் அந்த மண்ணில் லேசாக தோண்டிட்டு அந்த காம்புகளை நம்ம கொஞ்சம் சாய்வாக நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள நம்ம தேவையான அளவு கீரைகளை அதுல இருந்தே பெற முடியும். அப்படி அந்த இலைகள் எல்லாம் துளிர் விட்டு வரும்போது நம்ம வேரோட எடுத்துட்டு இலைகளை பறிச்சுட்டு மீண்டும் அந்த காம்பை நட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நுனி பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகளை நம்ம கிள்ளி எடுத்துட்டு அந்த மீதம் உள்ள செடியை அப்படியே வளர விட்டுறலாம். அதுல இருந்து மீண்டும் மீண்டும் அந்த இலைகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நாம அடிக்கடி கடையில போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இதே முறையில தான் அந்த புதினா வாங்கும்போது, மல்லி இலை அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது, ஆனா புதினாவை நம்ம இதே வகையில நம்ம பயன்படுத்தலாம். புதினா அந்த இலைகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த காம்புகளை இதே போல் ஒரு தொட்டியில் மண் போட்டு அதில் நம்ம செடிகள் நட்டு வைக்கிறது போல் சாய்வாக நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தோம் அப்படின்னா அந்த இலைகள் நல்லா துளிர் விட்டு வரும். கடையில் வாங்கும்போது அந்த இலைகளோட அளவு எவ்வளவு சின்னதாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாம் பூமியிலையோ அல்லது தொட்டியிலையோ நட்டு வச்சு வளர்க்கும்போது கண்டிப்பாக அந்த இலைகள் கொஞ்சம் பெரிய இலைகளாக நல்லா துளிர் விட்டு வரும். அதை நாம் என்ன செய்யலாம், நுனியில் கிள்ளி எடுத்து பயன்படுத்தலாம். அது மீண்டும் மீண்டும் அந்த இலைகள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து நீங்கள் பயனடையும் போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.